ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா, விதியை மாற்றக்கூடிய முத்திதி சதுஷ்டி வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் சிறப்பு வாய்ந்ததாக தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக விநாயக பெருமானுக்கு உகந்த வளர்ப்புரை சதுஷ்டி திதி என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவதோடு அன்றைய தினத்தில் 3 திதிகளும் சேர்ந்து வருகிறது என்பதால் அன்றைய நாளில் நாம விநாயக பெருமான வழிபாடு செய்யும் பொழுதோ விநாயக பெருமானின் அருளால் நம்மளுடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் மாறி நல்ல நேரம் பிறக்க ஆரம்பித்து விடும். அந்த வழிபாடு முறையை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க. மார்ச் மாதம் 3ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை அன்று நள்ளிரவு 12:58 வரை இந்த திருதிய திதி இருக்கிறது. அதற்கு பிறகு சதுஷ்டி திதி ஆரம்பித்து விடுகிறது. இரவு 10:36 வரை இருக்கிறது. அதற்கு பிறகு பஞ்சமி திதி பிறக்கிறது. அன்றைய தினத்துல 3 திதிகளும் சேர்ந்து வருகிறது. மேலும் இது வளர்ப்புரை சதுஷ்டியாகவும் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சதுஷ்டி திதியாகவும் இருக்கிறதால இதற்கு அதிக அளவில் சிறப்புகள் இருக்கிறது. அன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானின் வழிபாடு செய்யணும். அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பொருளாக இருக்கக்கூடிய அச்சு வெல்லம் மற்றும் தேங்காயை வாங்கி கொடுக்கலாம். இதுல இருந்து பிரசாதமாக சிறிதளவு மட்டும் வாங்கி கொள்ளலாம். முழுவதையும் திருப்பி வாங்கக்கூடாது. விநாயக பெருமானுக்கு இதை சமர்ப்பணம் செய்துட்டு விநாயக பெருமானுக்கு 2 தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் தீபத்தை கூட ஏற்றி வைத்து அவரை வழிபாடு செய்து விட்டு வரணும். நம்மளுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்த கஷ்டங்கள் காலங்கள் எல்லாம் கடந்து நீங்கி நல்ல ஒரு காலம் பிறக்கும். மேலும் அன்றைய தினத்துல நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நேரத்துல அச்சு வெள்ளத்தை நெய்வேத்தியமாக வைத்துட்டு ஓம் விக்ன விநாயகா போற்றியோம் அப்படின்ற மந்திரத்தையும் 108 முறை பாராயணம் செய்வதோடு விநாயகராக விலையும் கூறி வழிபாடு செய்ய விநாயக பெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எந்த நேரத்தில் நாம் இதை செய்யக்கூடிய இந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அது நமக்கு அந்த வேண்டுதல் விரைவிலே நிறைவேறும். அதீத சக்தி வாய்ந்த 3 திதிகள் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. முழு மனதோடு விநாயக பெருமான வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் விநாயக பெருமானின் அருள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்து வந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்ல நேரம் பிறக்க ஆரம்பிக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி. ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.